குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர் காய்வதுதான் திமுகவின் வேலை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் நேற்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பின்னர் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் செயல்பாடுகளை விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்தார். இங்கே இந்த தொகுதியில் யாரும் உங்களுக்கு எம்எல்ஏ சொல்ல முடியுமா? யாரும் கொளத்தூர்காரங்க? நீங்களாம் எம்எல்ஏ மாதிரி எடுத்து அதை காட்டுறீங்க. இங்கே வந்து ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் இவர் சொல்கிறாராம், ஐயோ எனக்கு விஜயகாந்துக்கு சண்டையில் பார்த்துக்கிட்டீங்களான். சண்டையில் தான் உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய குணங்களுமே உன்னை அழித்து விடும் என்று சொன்னேன். இதற்கு மேல் யார் சொல்ல முடியும்? ஆனால் இவர் சொல்கிறார், நான் இன்றைக்கி தான் ஊர் ஊராக வீடு வீடாக எல்லோரும் வந்து இறங்கி நோட்டீஸ் கொடுத்தோம் தான் எல்லோரும். இப்போ கொடுங்களேன், உங்களை யார் வேணாலும் வீடு வீடா இன்றைக்கி தான் தெரியுதா? வீடு வீடாக நாங்களாம் கஷ்டப்படுறோங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியல. 5 வருஷமாக ஏன் விஜயகாந்த் எல்லாம் கேட்குற தைரியமாக எனக்கு யாருக்கிட்டையும் வருத்தமோ பயமாக கிடையாது. இவர் பேச தெரியுமா? பேசி பாருங்கள். ரிஷிவந்தியத்தில் வந்து நீங்களும் தான் வருவீங்களா, வந்து பேசுங்களேன் என்றால் நான் உங்கள் தொகுதியில் தான் பேசுவேன். உண்மைகளை சொல்லுகிறேன். உண்மையை சொல்வதால் எனக்கு கூட பயம் கிடையாது. நான் பொய்யை சொன்னால்தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று. பொய்யை சொல்லி உண்மையை தானே சொல்கிறேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக முயற்சிப்பதாக கூறிய விஜயகாந்த், குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்வதே திமுகவின் வாடிக்கை என்று தெரிவித்தார். வேட்பாளர்களான எனக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமான எனக்கும் ஒரு சனத்தை வாக்களிக்கணும் ஒரு சொன்னபடி மக்கள் நல கூட்டணி இருக்கின்ற 4 பேர் அண்ணன் வைகோ அவர்கள், அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதுபோக முத்தரசன் அவர்கள் 4 பேர் இருக்காங்க. அவங்க தமிழ் மாநில கருத்தில் எங்களை ஐயா, சின்ன ஐயா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியும். நீ கைதட்டுற பார்த்தா நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. சின்னையா அவர்கள் ஏன்னா எல்லா கட்சிகளும் வரணும், வந்தால் தானே இவங்களுக்கு போய் ஷாக் ஆடுறாங்க, அசர்றாங்க. 2 பேர் அசரா. அதாவது இவங்க எப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது, குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காயர் தான் திமுகவோட வேலை. குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை குளிர்காய வைக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்னும் நாங்கள் வந்து எங்கள் ஏதோ அப்போ சொல்கிறார், முடியட்டுமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாராம். இது முடியட்டும்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாராம். அதில் அவர் பேசிக்கிட்டு வந்தாரா, அங்கே ஏதாவது தப்புன்னு தானே மன்னிச்சிங்க. இன்னும் மன்னிச்சிங்கன்னு சொல்லி இன்னும் தப்பை குறையாம பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்துவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கூறியதை விமர்சித்த விஜயகாந்த், மது விலக்கை அமல்படுத்த பீகார் அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை போன்று தற்போதைய ஆட்சியில் அதிமுக நடவடிக்கை மேற்கொள்ளாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கோவிந்தராஜன் சொன்னார், நத்தம் சொன்னார், இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல குறைச்சாலும் அங்கே எடுக்கிறேன். இந்தியாவில் எங்கேனாலும் இந்தியாவில் தானே, பீகாரில் தான் மொதல் நிதிஷ்குமார் சொன்ன மரண தண்டனை, குடித்தவர் குடித்தால் மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தது யார்? சாராயம் காய்ச்சலாம் மரண தண்டனை. டாஸ்மார்க் அவர் மூட சொன்னார், மூடுறதெல்லாம் மரண தண்டனை, மூடாவிட்டால் மரண தண்டனை. ஆக அந்த மாதிரி ஏன் நீங்கள் ஒரு சட்டத்தை போடவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. படிப்படியாக எங்கே குறைக்க, படிப்படியாக கொள்ளையடிக்கும், படிப்படியாக நீங்களாவது அம்மா படிப்படியாக குறைக்கிறதா? ஆத்தா குறைக்கவே மாட்டாங்கடி. ஏன் சொல்கிறேன்னா, அம்மாடி இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா குறைக்கவே மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுகிற? ஊழல் அதிகரித்ததால் அதிமுகவிற்கு மக்கள் மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் என விஜயகாந்த் கூறினார். இந்த 2 பேர் தான் கொள்கை. எனக்கா உங்களை போல கொள்ளையடிக்கிறது என்னுடைய கொள்கை அல்ல. உங்களை போன்று கொள்ளையடிப்பது என்னுடைய கொள்கை அல்ல. கொள்கை என்ன? கொள்கை அது திட்டம். அப்படி வாங்க, ஊழலை ஒழிப்பது
லஞ்சத்தை ஒழிப்பது, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் 3 தரேன். அப்புறம் வெளிப்படையான திட்டங்கள், வெளிப்படைத்தன்மை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்னு தானே சொல்கிறோம். இதற்கு மேலே என்ன வேண்டும் என்ற கொள்கையில், உங்களை போல கொள்ளையடிக்கிற கொள்கையில் முரட்டு பணம் வச்சிருக்காரு அண்ணா திராவிட முட்டாதீர்கள்னு என்கிட்ட எத்தனை பேர் சொன்னாங்க. முரட்டு பணம் எப்படா வந்துச்சு? இந்த முரட்டு பணம் அதாவது எம்ஜிஆர் இருக்கும் பொழுது 1 லட்ச ரூபா என்னையா கொடுமை. கட்டணை விட்டு பூந்த காரணம் இவங்க வந்து சேர்த்தாங்களா 5 கோடி ரூபா. ஒரு கட்சியில் எப்படி வரும் 5 கோடி ரூபா? இங்கே யாராவது கேட்டாங்களா? ஆனால் இன்றைக்கி 5000 கோடி 500 கோடி ஏதோ இருக்குங்கிறாங்க. நம்மளுக்கு என்ன, எப்படினாலும் சேர்த்துட்டு போங்க. ஆனால் மக்கள் இன்னமும் உங்களை கொண்டு போட மாட்டாங்க. ஆனால்